ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காவும் பச்சரிசியும் போட்டு அருமையான ஒரு உப்பு கொழுக்கட்டை செய்யலாம் வாங்க. அதுக்கு பச்சரிசியை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த மாதிரி ஈர அரிசியை அரைச்சிக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா பூ மாதிரி வரும் அரிசி மாவு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு தேங்காவை எடுத்து உடச்சி தேங்காய் தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாவில் கொஞ்சோண்டு உப்பு போடணும், ரொம்பலாம் போடக்கூடாது. ஒரு மூடி தேங்காவை திருவி அந்த மாவில் கொட்டிட்டு எடுத்து வச்சிருக்க தேங்காய் தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த தேங்காய் தண்ணி, தேங்காய் மாவு 3 சேர்ந்தா ருசி ரொம்ப அருமையாக இருக்குங்க. பத்தலைன்னா கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துக்கோங்க, வெந்நீர் வேணாம். போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்துக்கு அடுப்பில் வச்சு இட்லி தட்டில் ஒரு துணியை போட்டு இந்த மாதிரி உருட்டி உருட்டி எடுத்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்க பாருங்க. இந்த மாதிரி உருட்டி உருட்டி ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும். எடுத்தீங்கன்னா அருமையான உப்பு கொழுக்கட்டை ரெடி.